இந்த பேயை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட 3 நாளில் இந்த பேய் உங்களை தேடி வரும் அப்படின்னு நான் சொல்லலை, ஜப்பான் மக்கள் நம்புகிறாங்க. ஆமாம், இப்போ நான் சொல்ல போகிற இந்த சம்பவம் ஜப்பான் மக்களை கதிகலங்க வச்ச டெக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி. அர்பன் லெஜெண்டாக என்னன்னு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வேனிஷிங் ஹிட்ச்ஹைக்கர் அந்த ஸ்டோரியிலேயே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. இருந்தாலும் அர்பன் லெஜெண்ட்னா என்னன்னு ஷார்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு பல கட்டுக்கதைகளை சொல்லி வளர்த்துருப்பாங்க. அப்படி சொல்லப்படுற அந்த கதை உண்மையாக நடந்துக்கலாம், அப்படி இல்லைனா குழந்தைகளை பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படுற வெறும் கட்டுக்கதையாக தான் இருக்கும். இதை தான் அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரின்னு சொல்லுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பேய் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலயமா உங்களுக்கு நடந்த சம்பவத்தை ஷேர் பண்ணுங்கள். அந்த சம்பவம் த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த டெக்கி பேயை பற்றி நம்ம கேள்விப்பட்ட 3 நாளில் இந்த கொடூர பேய் நம்மளை பழிவாங்கும்னு ஜப்பான் மக்கள் ரொம்பவுமே ஆணித்தனமாக நம்பியிருக்காங்க. இந்த கதை எப்போ ஆரம்பிக்குதுன்னா கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா 2வது உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சம்பவம் ஜப்பானில் உள்ள ஹொக்கைடான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நகரத்தில் நடந்திருக்கு. போர்லாம் முடிஞ்சு மக்கள் ஓரளவு தைரியமாக நடமாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் கஷிமா ரீகோன்னு சொல்லப்படுற ஒரு அழகான பெண்மணி அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க போன அந்த நேரத்தில் அந்த ரோட்டில் ஆள் நடமாட்டம்னு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. என்னதான் ஆள் நடமாட்டம் இல்லைன்னாலும் இந்த பெண் ஓரளவு தைரியசாலியாக தான் இருந்திருக்காங்க. அப்படியே அந்த ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது அவங்க பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு. திரும்பி பார்த்தா 2 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அந்த பொண்ணு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்த அந்த 2 அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் கஷிமா ரீகோட்ட தப்பாக நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு உயிரோடு இருந்தால் நம்மளை பற்றி வெளியே சொல்லிடுவா, அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த பொண்ணை பக்கத்தில் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் போட்டுறாங்க. அப்படி கஷிமாவை அந்த தண்டவாளத்தில் போட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அங்கே ஒரு ட்ரெயின் வந்து உங்கள் மேலே ஏறி 2 துண்டா அவங்க உடம்பும் தனித்தனியாக வேறு சைடில் கிடக்கு. நீங்கள் கேட்கலாம், ஏன் இங்கே ஆளுங்கன்னு யாருமே இல்லையா, ஒரு பொண்ணு ரயில்வே ட்ராக்கில் கிடக்கிறத கூட யாருமே பார்க்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது குளிர்காலம் அப்படிங்கிறதுனால இங்கே பெருசாக ஆளுங்கன்னு யாருமே இல்லை. சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ளே வரேன். அப்படி என்னதான் உடம்பு 2 துண்டா ஆனாலும் கஷிமா ரீகோ சாகாமல் உயிரோட தான் இருந்துட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது குளிர்காலம் அப்படிங்கிறதுனால ரத்த குழாயெல்லாம் சுருங்கி ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டு இருந்திருக்கு. என்னதான் அப்படி ஒரு வலியை நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அங்கே ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கிறதையும் அந்த பொண்ணு பார்க்குறாங்க. அப்படி அவங்க மேல் பாதி உடம்பை மட்டும் வச்சுக்கிட்டு 2 கையால் தவந்து அங்கே இருக்க அந்த மாஸ்டர் கிட்டையும் உதவி கேட்குறாங்க. ஆனால் அந்த ஆள் கஷிமா ரீகோக்கு ஹெல்ப் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. அதுக்கு பதிலாக அங்கேருந்த ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையை அந்த பொண்ணு மேலே போத்தி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படி நரக வேதனை அனுபவித்து செத்து போன இந்த பொண்ணு தான் நாளடைவில் மொத்த ஜப்பான் மக்களோட கொலையே நடுங்கிற மாதிரி கொடூர பேயா மாதிரி மக்கள் எல்லாம் பழி வாங்கவும் ஆரம்பிக்குது. அப்படி செத்து போய் கொடூர பேயா மாறினதுக்கப்புறம் இந்த பேயோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, மேல் பாதி உடம்போட இடுப்புக்கு கீழே குடல்லாம் வெளியே வந்து ரத்தம் சொட்டிட்டு இருந்ததாகவும் கையில் ஒரு பெரிய அருவாள் மாதிரி வச்சுருந்ததாகவும் அந்த பேயை பார்த்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த பேய்க்கு ஏன் டெக்கேன்னு பேர் வந்துச்சுன்னா, அதோட 2 கையால் தவழ்ந்து போகும்போது அதோட குடல்லாம் ரத்தம் சொட்டிட்டு வெளியே நீண்டிட்டு இருக்கும். அப்படி ரத்தம் சொட்ட கையில் உள்ள அருவாளை வச்சு வேகமாக நகரும்போது வர டெக்கேங்கிற சவுண்ட்னால தான் இந்த பேய்க்கு டெக்கேன்னு பேர் வந்திருக்கு. என்னதான் 2 கையால் தவழ்ந்து போனாலும் இந்த பேயோட வேகம் பார்த்தீங்கன்னா ஒரு காரையை ஓவர்டேக் பண்ணி பழிவாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவுமே வேகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வேகத்துக்கும் அதிகமாக இந்த டெக்கையால் போக முடியும் அப்படின்னு அங்கே உள்ள மக்கள்லாம் நம்புகிறாங்க. இந்த பேய் குறிப்பாக ஆண்களையும் இரவு நேரத்தில் ரயில்வே ட்ராக் கிட்ட போகிறவங்களையும் தான் அதிகமாக பழி வாங்குது. ஆனால் ஒரு சில பாலடைஞ்ச பாத்ரூம்லேயும் இந்த பேய் இருக்கும்னு அங்கே உள்ள மக்கள் நம்புகிறாங்க. இந்த டெக்கே மனுஷங்களை கொல்றதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குமா, அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டா நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த பேய் என்ன கேட்கும்னா, என் கால்களை பார்த்தீங்களான்னு கேட்குமா. ஆனால் இந்த பேயை பார்த்த பயத்திலேயோ இல்லை தப்பான பதில் சொன்னீங்கனாலோ அது கையில் உள்ள அருவாளை வச்சு அது மாதிரியே உங்களையோ 2 துண்டா ஆக்கிடும். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் தைரியமாக உன் கால்கள் அந்த மெஷின் ரயில்வே ட்ராக்கில் தான் கிடக்கு, போய் எடுத்துக்க அப்படின்னு சரியான பதிலை சொல்கிறது மூலமாக அந்த பேய் உங்களை எதுவும் பண்ணாமல் விட்டுட்டு போயிடும்னு அங்கே உள்ள மக்கள்லாம் நம்புகிறாங்க. இந்த டெக்கே எப்படி உருவாச்சு அப்படின்னு இன்னொரு கதையும் சொல்லப்படுது. ஒரு ஸ்கூல் பொண்ணு பார்க்க ரொம்பவுமே அழகாக இருந்திருக்கா. என்னதான் பார்க்க அழகாக இருந்தாலும் மற்ற பசங்க மாதிரி இல்லாமல் ரொம்பவும் அமைதியாக இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருக்கா. இந்த பொண்ணோட வீடு ஸ்கூல்ல இருந்து ரொம்பவும் தூரம் அப்படிங்கிறதுனால டெய்லியும் ட்ரெயினில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதை வழக்கமாக வச்சுருக்கா. யார்கிட்டையும் அதிகம் பேசாத இந்த பொண்ணு எப்பவும் தனியாக இருக்கிறத கவனிச்ச அவங்களோட ஒரு சில நண்பர்கள்லாம் அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
ஆனால் ஒரு நாள் அந்த நண்பர்கள் விளையாட்ட பண்ண விஷயம் அந்த பொண்ணோட உயிரையே பறிச்சிருச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, ஸ்கூல் முடிஞ்சு அந்த பொண்ணு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இதை பார்த்து அந்த பொண்ணோட சக வகுப்பு தோழர்கள்லாம் அந்த பொண்ணு மேலே ஏதோ ஒரு பூச்சியை போட்டு பயமுறுத்தியிருக்காங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த பொண்ணு பயத்தில் தவறி ட்ராக்லேயே விழுந்துடுறா. அவள் ட்ராக்ல இருந்து எழுந்திருக்கிறதுக்குள்ள ஒரு ட்ரெயின் வேகமாக மேலே ஏறி அவளோட 2 காலும் தண்டவாளத்துக்கு அங்கிட்டு கிடக்க, மேல் பாதி உடம்பு தண்டவாளத்துக்கு இந்த சைடு கிடந்திருக்கு. இதை பார்த்து பயத்தில் அந்த பசங்கள்லாம் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. அந்த ஸ்டேஷனில் இருந்து ஒரு சில ஆளுங்களும் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணாததால பரிதாபமாக அந்த பொண்ணோட உயிரும் பிரிஞ்சிருது. அப்படி கொடூரமாக 2 துண்டாக இறந்து போனதுக்கப்புறம் டெக்கேன்னு சொல்ல போகிற ஒரு கொடூர ஆத்மாவாக மாறி அந்த ஸ்டேஷன்லேயே சுற்றிட்டு இருக்கிறதாகவும் அங்கே போகிற மக்களை பழி வாங்குறதாகவும் அங்கே உள்ள மக்கள் நம்புகிறாங்க. என்னதான் அதை வெறும் கட்டுக்கதைன்னு சொன்னாலும் இந்த பேயால் நிஜமாவே 2 பசங்க இறந்தும் போயிருக்காங்க. 90ஆம் காலகட்டத்தில் 2 ஸ்கூல் பசங்க ஒரு பாலடைஞ்ச பில்டிங் வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்கில் இருந்து ஒரு பொண்ணு இவங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இந்த 2 பசங்களும் பார்க்குறாங்க. அப்படி அந்த 2 பேரில் ஒரு பையன் அந்த பொண்ணை பார்த்து கை காட்ட, அந்த பொண்ணு உருவத்தில் இருந்த பேயும் அதோட சுய ரூபத்தில் மாறி அது கையில் வச்சிருந்த அருவாலை வச்சு அந்த 2 பசங்களையும் துண்டா வெட்டி அவங்க உடம்பையும் அங்கேயே போட்டிருக்கு. என்னதான் இதை வெறும் கட்டுக்கதைன்னு சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான் மக்கள் இந்த ஒரு டெக்கேங்கிற பேரை கேட்டாலே அவங்க முகத்தில் பயத்தை இன்னைக்கும் பார்க்கலாம். இதே மாதிரி வேறு ஏதாவது உண்மை பேய் சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அதை இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த சம்பவம் த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஒரே நைட்டில் ஒரு ஊரே மாயமாக போச்சுன்னா உங்களால் நம்ப முடியல. அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. テケテケに捕まったら体を真っ二つにされちゃうんだよ。昨日の事件もそれだって言いたいの？大丈夫。私は夏希さえいれば平気だから。次は誰がいいと思う？やめて。私をバカにしたやつ全員ぶっ殺してやる。早く止めたいの。今起こってること呪いってこと？ 4人とも死んだよ。返しなさい！返しなさい！返しなさい！